போன வீடியோவுடைய தொடர்ச்சியாக நேயர்கள் கேட்ட கேள்விகளும் அதற்கான பதில்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நேயர் கேட்டிருக்காரு, நரசிம்மர் கோவிலில் ஏன் பிரதோஷ வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நரசிம்மர் பக்த பிரகலாதனை காப்பதற்காக இந்த பிரதோஷ வேளையில்தான் அவதரித்தார். எனவே எல்லா நரசிம்மர் கோவிலிலும் பிரதோஷ வழிபாடு செய்கிறார்கள். அடுத்த கேள்வி, பஞ்சாங்கத்தில் நட்சத்திரம், திதி போன்றவை அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்லும் பொழுது வழிபாடு, விரதம் போன்றவற்றை எந்த நாளில் கடைபிடிக்கிறது? முதல் நாள் கடைபிடிக்கலாமா, இல்லை அடுத்த நாள் அந்த மத்தியானம் வரைக்கும் இருக்குது இல்லையா, அந்த நாளில் கடைபிடிக்கலாமான்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. வழிபாடு மற்றும் விரதம் போன்றவை இருக்கும் பொழுது இரவில் அந்த திதியோ நட்சத்திரமோ இருக்கணுங்கிறது தான் விதி. அதனால விரதம் வழிபாடுவை முதல் நாளே செய்ய வேண்டும். ஆனால் திதி தர்ப்பணம் போன்றவற்றுக்கு இது பொருந்தாது. அடுத்த நாள் தான் திதியோ தர்ப்பணமோ செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுவதன் தத்துவம் என்ன? வெண்ணெய்ங்கிறது பக்தி நிறைந்த வெள்ளை உள்ளத்தை குறிக்கிறது. அதாவது எந்த ஒரு பக்தன் தூய்மையான உள்ளத்தோடு பகவானிடம் சரணடைகிறானோ அவனுடைய பக்தியை தான் ஏற்றுக்கொள்வதாக கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இதுவே வெண்ணெய் திருடுவதன் தத்துவம். அடுத்த கேள்வி, விளக்கேற்றக்கூடிய திசைகள் என்னெல்லாம் அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. கிழக்கு, மேற்கு மற்றும் வடக்கு திசைகளை நோக்கி விளக்கை ஏற்றலாம். எக்காரணம் கொண்டும் தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது. அடுத்த நேயர், இஷ்ட தெய்வ சிலையை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக இஷ்ட தெய்வ சிலையை, விக்கிரகங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம். ஆனால் விக்கிரகத்தை வைத்து வழிபடும் பொழுது காலையும் மாலையும் பாலோ பழமோ நெய்வேத்தியம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, பிரதோஷம் என்றால் என்ன? பிரதோஷ வழிபாடு செய்வதன் பயன் என்ன அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. தோஷம் அப்படின்னாலே குற்றம், பிர என்றால் மன்னித்து விடுதல். நாம் செய்த குற்றங்கள் அனைத்தையும் பகவான் இந்த பிரதோஷ காலத்தில் சென்று நாம் வழிபடும் பொழுது அவற்றையெல்லாம் மன்னித்து நம்மை காப்பாற்றுகிறார். அப்படிங்கிறது தான் பிரதோஷ வழிபாடுடைய நோக்கம். இந்த பிரதோஷ வழிபாடு நாம் செய்வதன் மூலம் நாம் செய்த, தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களும் போக்கி நம் வாழ்வில் நாம் மேன்மை அடையலாம். அடுத்து, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கான அர்த்தம் என்ன? கண்டிப்பாக நாம் வீட்டில் எத்தனை விதமான பூஜைகளை செய்தாலும் ஹோமங்களை செஞ்சாலும் கூட கோவிலுக்கு அட்லீஸ்ட்டு தினமும் செல்ல முடியலனாலும் தினமும் முடிந்தவரை தினமும் போய் தொழுது விட்டு வருவது நல்லது. அப்படி நம்மளால் தினமும் போக முடியலனாலும் எப்பப்போ முடியுதோ அப்பொழுதெல்லாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது தான் முறை. நேயர்களை இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.